போக்குவரத்து ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் சிங்காரம் வணக்கத்துடன் இந்த காணொளியை பதிவிடுகிறேன். இந்த காணொளி கடந்த 4 மாத காலமாக எனக்கும் கோவை பேரவைக்கும் நடைபெற்ற ஒரு பணிப்போர் மற்றும் இப்போது அவர்கள் எடுத்திருக்கும் முடிவால் ஏற்படும் விளைவுகள், அந்த விளைவுகள் நாம் எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்று 3 கட்டங்களாக பதிவிடுகிறேன். இது நம்மளுடைய ஓய்வூதியர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டிய தருணம் என்பதை கூறிக்கொண்டு, சிறிது நேரம் அதிகமாகலாம், ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் ஆகும். ஆகையால் தயவுசெய்து அனைவரும் முழுமையாக கேட்கவும். முதலாவதாக, நேற்று முதலாக திரு ராஜாராம் அவர்கள் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறார். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜும் அதில் வந்திருக்கிறது, அவர் பதிவேற்றிருக்கிறார். அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் உள்ள குறிப்பு, சில விஷமிகளால் சிங்காரம், சில விஷமிகள் தூண்டுதலால் சிங்காரம் கோவை பேரவைக்கு எதிராக செயல்படுகிறார். ஆகையால் நாங்கள் அவரை நீக்குகிறோம் என்று எங்களுடைய நிர்வாக குழுவில் முடிவெடுத்து விட்டோம் என்பது அவருடைய குற்றச்சாட்டு. அந்த முதல் குற்றச்சாட்டுக்கு என்னுடைய பதில் இதுதான். நான் எந்த ஒரு நிலையிலும் எவருடைய அறிவுரையும் கேட்டு இந்த முடிவை எடுக்கவில்லை. எவருடைய ஊந்துதலும் இதில், எந்த விஷமிகளும் ஊந்துதலும் இதில் இல்லை. மாறாக விஷமிகள் அவரிடமே உள்ளனர். குறிப்பாக திரு சந்திரசேகர் அவர்கள் 7 ஆண்டு காலம் தொடர்பு உள்ளவர் என்னோடு. பல்வேறு காலகட்டங்களில் அவரை நான் கடுமையாக சாடியிருக்கிறேன். அவர் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அந்த நம்பிக்கையில் கடந்த 4 மாத காலமாக அவர்கள் ஒவ்வொரு முடிவிலும் சங்கங்கள் பிரிப்பது, இணைப்பது, எதுக்கெடுத்தாலும் பைலாவுக்கு அகெயின்ஸ்டாக நடப்பது, அது மட்டும் இல்லாமல் என்னை டீக்ரேட் பண்ணுவது, அதை விட உச்சகட்டமாக என்னை மட்டப்படுத்த வேண்டும். நான் என்னமோ நான் தான் பெருமைப்படுத்துகிறேன். ஐயா, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வழக்கறிஞரிடம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் தானே டிஸ்கஸ் பண்ணேன், அதை தானே வீடியோவில் சொல்கிறோம். எத்தனை ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜெயிப்பதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், சில பதிவேற்றங்களில் அவர்களை வச்சு போடுகிறார்கள். நாங்கள் அவர் கேட்கும் ஆவணங்களை எல்லாம் கொடுத்தோம். எங்களிடம் சிங்காரத்தை விட திறமையான சண்முக வேலாயுதம் இருக்கிறார், மகேந்திரன் இருக்கிறார், அண்டு அனந்தராமகிருஷ்ணன் இருக்கார். ஐயா, அவர்கள் யாரையும் குறை சொல்லவில்லை. கேட்கும் ஆவணங்களை கொடுப்பார்கள். ஆனால் இந்த வழக்கு எந்த ஆவணம் பெற வேண்டும், எவ்வாறு நடத்த வேண்டும், ஒரு கவுண்டர் அரசு பதிவு செய்கிறது என்றால் அந்த கவுண்டரை இதுவரை யாராவது ஒருவராவது படித்திருப்பார்களா? பல பக்கங்கள் இருக்கும், பல பத்திகள் இருக்கும். அவ்வளவும் அரசை எதிர்ப்பது என்பது, ஒரு அரசு தலைமை வழக்கறிஞர் வருவார், ஒரு அபிஷேக் மனு சிங்வி டெல்லியில் வந்தார், ஒரு துருவ் மேத்தா டெல்லியில் வந்தார். இவர்களை எதிர்ப்பது அசாதாரண காரியம். அவற்றுக்கு நான் கடந்த 7 ஆண்டு காலம் அளித்த என்னுடைய அர்ப்பணிப்பு, இரவு பகல் பாராமல் படித்தேன், விவரம் தெரிந்து கொண்டேன். அதை அந்த அட்வொகேட்டுடைய டிஸ்கஸ் பண்ணி, இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு முறையாவது அந்த அட்வொகேட்டுக்கிட்ட யாராவது இவங்க என்ன ஏது டிஸ்கஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை அதை செஞ்சுருப்பாங்களா? அவ்வளவு முயற்சி செய்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடம் சிங்காரத்தை விட திறமையான இருக்கிறார்கள், நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று உங்கள் அனைவருக்கும் உறுதியளித்திருக்கிறார்கள். இப்போது சொல்லுகிறேன், என்னுடைய தயவுனா உடனே நான் ஆணவத்தோடு பேசுகிறதா நினைக்காதீர்கள்.
என்னுடைய உழைப்பு, என்னுடைய அறிவாற்றல், என்னுடைய செயல்திறன், என்னுடைய திட்டமிடல் இவை அனைத்தும் மிக மிக முக்கியம். இந்த கோவை பேரவை நிர்வாகிகளால் ஒரு நயா பைசா கூட வாங்க முடியாது. இப்போது என்னை அவங்களை விலக்கிவிட்டாலும் வரும் 23ஆம் தேதி இந்த 12(3) செட்டில்மெண்ட் கேஸு நான் ஏற்கனவே நடத்தியது, அது வருகிறது. இவர்கள் என்னை விலக்கினாலும் அந்த வழக்குக்கு நான் சனியன்று மதுரைக்கு செல்லுகிறேன். ஏனென்றால் இதுவரை அந்த வழக்கு நாம் வழக்கறிஞரிடம் டிஸ்கஸ் பண்ணவில்லை. அவர்களுக்கு வழக்கு நிலவரம் தெரியாது. அரசு கவுண்டர் ஃபைல் செய்துவிட்டது. அந்த கவுண்டருக்கு உரிய பதில் தர வேண்டும். அரசு எவ்வாறு வாதிடும், நாம் எவ்வாறு அதை எதிர்நோக்க வேண்டும், என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும், அதையெல்லாம் விரிவாக விவாதிக்க வேண்டும். இப்போது இவர்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு இவர்கள் மீது உள்ள வெறுப்பை காமித்து கொண்டு நான் செல்லாமல் இல்லை. சனியன்று மதுரை செல்லுகிறேன். அது கோவை பேரவையின் தொடுத்த வழக்கு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது எனக்கு இன்னும் ஒரு நியூஸ் வந்தது. அதாவது நாங்கள் வழக்கு நிதியை நாங்கள் கொடுத்து விடுவோம், அதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஐயா, அந்த வழக்கு நிதி என்பது அந்த உறுப்பினர்களுக்கு நம்ம டிஏ வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் கடந்த 6 மாத காலமாக பல்வேறு சுற்றுப்பயணங்களை, பல்வேறு கூட்டங்களை நாம் நடத்தி இருக்கிறோம். உங்களோடு சேர்ந்து நானும் தான் வந்து இருக்கிறேன். இப்போது நடத்தப்பட்ட ஈரோடு தவிர அவை அனைத்திலும் ஒரு பெருவாரியான நிதி வசூல் செய்யப்பட்டு உங்களிடம் ரிசர்வ் வைக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்குக்கு அந்த நிதியை அளிப்பது உங்களுடைய கடமை இல்லை, அதுதான் டியூட்டி. ஏன்னால் அது உங்களுடைய சொந்த பணம் இல்லை. நாம் டிஏ உயர்வு கொடுத்த பிறகு நீங்கள் நமக்கு வந்த நிதி, வழக்கு நிதி ரெண்டும் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். அந்த வழக்கு நிதி உங்களிடம் இருப்பதாலேயே நீங்கள் உயர்ந்தவர்களாகவும் நான் தாழ்ந்தவனாலும் ஆக மாட்டேன். அறிவுத்திறன் முக்கியம். மெம்பருடைய பணம் உங்களிடம் இருக்கிறது. ஆகையால் உங்களுக்கு மீது கோபப்பட்டு அதனால் இந்த வழக்கு கவுந்து விட்டால், ஒரு வேளை இந்த வழக்கு நான் தலையிடாமல் இந்த வழக்கு உங்களோட போட்டி போட்டுக்கொண்டு நான் ஒதுங்கிவிட்டால் இந்த வழக்கு என்னவாகும் என்று என்னால் நிச்சயமாக முடிவு தெரியும். அது அனைவருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதை கருத்தில் கொண்டு நான் சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாட்கள் மதுரையில் இருந்து சனிக்கிழமை முழுவதும் மார்னிங் ஜூனியர், நைட்டே சீனியர், மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 1.5 நாள் அந்த சுற்று வட்டாரத்தில் என்னுடைய ஓய்வு பெற்றவரை சந்திக்கும் பயணம் தொடரும். மறுபடியும் 22ஆம் நைட்டு சீனியரோட டிஸ்கஷன் பண்ணுவேன். செவ்வாய்க்கிழமை அரசு அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு வரும் என்று நம்புவோம். வந்தால் நாம் திறமையுடன் எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் செய்யப்பட்டுவிடும். அதுக்கப்புறம் கேஸ் எத்தனை ஹியரிங் நடந்தாலும் ஒன்லி அப்டேஷன் தான். அந்த அப்டேஷன் என்பது மிக மிக முக்கியம். நன்றாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வழக்கிலும் ஒவ்வொரு வாய்தாவும் வாங்கி அடுத்தடுத்த வாய்தா போயிட்டால் நமது வழக்கறிஞர்கள் முந்தி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதை மறந்து விடுவார்கள். காரணம், ஒரு நாளைக்கு அவங்க நிறைய கேஸ் அட்டன் பண்ணுறாங்க, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணணும், எப்பப்பெல்லாம் ஹியரிங் வருதோ அப்பப்பெல்லாம் அந்த ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த முந்தைய வழக்குகளின் நிலவரங்களை அப்டேட் பண்ணணும். அதை அவங்களுக்கு போய் ஃபீட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட தெரியாமல் அவர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் சிங்காரத்தினுடைய திறமை என்னவென்று. இது நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, அதுதான் உண்மை. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போது என்ன நடக்கிறது, நான் ஆணவ போக்கோடு என்னை அசிங்கப்படுத்தினார்கள். கடந்த 6 மாத காலமாக போன டிசம்பரில் அவருடைய உறுப்பினர் எண்ணிக்கை 4000. இப்போது அவருடைய உறுப்பினர் எண்ணிக்கை 20,000 என்று நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 4000 20,000 ஆக்குவதற்கு கடந்த 6 மாத காலமாக யூடியூபில் கோவை பேரவை என்ற ஒரு புனைப்பெயர் வைத்து, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய சங்கத்தின் பெயர் கோவை என்ற பெயர் கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரிஜிஸ்டர் சங்கம் கோவை என்ற பெயர் அதில் இருக்கவே இருக்காது.
அனைவரும் கேட்டு தெரிந்து கொள்ளவும். கோவை பேரவை என்றது எனது யூடியூபுக்காக உருவாக்கப்பட்ட புனைப்பெயர். அந்த கோவை என்ற பெயர் நான் திரும்ப திரும்ப சொல்லி அதற்கு ஒரு நல்ல பெயரை உருவாக்கினேன். 4000 20,000 ஆக்கினேன். அதற்கு எனக்கு கிடைத்த பலன் அவமானம், அசிங்கம், இதுதான் கிடைச்சது. இவை அனைத்தும் திரு ராஜாராம் அவர்களின் ஆணவ போக்கு மட்டும் இல்லை, அதாவது ஒரு திமிரான அப்ரோச். தன்னுடைய முடிவை மாற்ற மாட்டேன், நான் தான் பெரியவன் என்ற உண்மையான காரணம் இதுதான். எந்த இடத்துலையும் எந்த கோயிலையும் என்னால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். இதுதான் உண்மை நிலவரம். ஆகையால் நான் கொதித்தேன். எந்த கோவை பேரவையை நான் வளர்த்தேனோ அதே கோவை பேரவையை நான் அழிப்பது என்ற முடிவில் இப்போதும் நான் பின்வாங்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே கட்டமைப்பு வைத்துள்ளார்கள். அந்த கட்டமைப்பு அனைவரும் பொறுப்பாளர்கள் அவர்களால் போடப்பட்டது. அவர்கள் அனைவரும் அவருக்கு ஜால்ரா அடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் உச்சக்கட்டத்தில் என்னை அசிங்கப்படுத்தும் போது, ஈரோடுடைய ஒரு வரவேற்பு பதிவில் அசிங்கப்படுத்தும் போது திரு சந்திரசேகர் அவர்களின் மிக கடுமையாக சாடினேன். அந்த வீடியோ சந்திரசேகரனை சாடியதன் நோக்கம், பல்வேறு கட்டங்களில் அந்த சந்திரசேகரன் நான் திட்டும்போது அவர் ராஜாராம் அவர்கள் பேசி அதை சரி செய்து விடுவார். அந்த நம்பிக்கையில் தான் அவரை உரிமையுடன் திட்டினேன். இந்த கோவை பிளவை பெறக்கூடாது, இது உடனடியாக இந்த இஷ்யூ சால்வ் பண்ண வேண்டும் என்றதில் ஆக்ரோஷமாக வாதிடப்பட்ட அது வாதம். ஆனால் அவர் உள்நோக்கத்தோடு அவரை ட்ரெஷரர் பொறுப்பிலிருந்து நான் எடுத்துவிட்டேன். ராஜாராம் மூலமாக எடுத்துவிட்டேன். அது நடந்து 6 மாதம் ஆச்சு. அதில் குருநாதன் என்பவர் நியமிக்கப்பட்டார். காரணம், அவருடைய உடல்நிலையை கருதி அவர் ஒரு ஆக்ஷனில் மாட்டிட்டார். அவரால் சரியான அதை ஃபங்க்ஷன் பண்ண முடியலை. ஸோ நிதி அதிகமாக வந்துடுச்சு. அந்த நிதியை மேலாண்மை பண்ணுறதுக்கு முடியல, ஞாபக சக்தி இல்லை. அதனால் நல்ல எண்ணத்தில் தான் அவரை மாற்றினேன். குருநாதன் வந்தால் அதை அவர் மேனேஜ் பண்ணுறார். அந்த மனிதன் வைத்து பழிவாங்கும் நடவடிக்கையாக என்னை, நான் கோபமாக உரிமையுடன் பேசிய கோபத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை தமிழகம் முழுவதும் அதையே எல்லாருக்கும் போட்டு காமிச்சு நான் எவ்வாறு இந்த கோவை பேரவைக்கு ஆக்ரோஷமாக இருக்கிறேன் என்று ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி அனைவரிடமும் எனக்கு ஒரு என்னுடைய சுயநலம் பாதிக்கிற மாதிரி நடந்து கொண்டு என்னை நீக்குவதற்கு ஒரு, அதாவது என்ன சொல்கிற, சோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பது என்ற முடிவு எடுத்திருக்கிறார்கள். இது வஞ்சக செயல். சுருக்கமாக சொல்லப்போனால் இதனுடைய ஆக்டிவிட்டி வஞ்சக செயல். அந்த உறுப்பினர்களிடம் அவ்வாறு அந்த மீட்டிங்கில் பேசும்போது, எதனால் இது நடந்தது, சிங்காரம் 6 மாத காலமாக இந்த கோவை பேரவையை வளர்த்தான். 4000 இருந்தது 20,000 ஆக்கிறது அவனுடைய யூடியூப் சேனல் கோவை என்ற நிக்நேம். கோவை என்றால் சிங்காரமும் கோவையும் இணைந்தது தான். அந்த கோவை என்பது பெயர் உங்களுடைய உரிமை பெயர் அல்ல. அது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் அனைவரிடையும் ஒருவருடன் பேசி என்னை நீக்குவது என்ற முடிவை முன்னடியே எடுத்து அந்த மீட்டிங்கில் போட்டு என்னை எடுக்கிறார்கள். அது அவருடைய உரிமை. ஆனால் இப்போது அனைவருடைய ஓய்வு பெற்ற உறுப்பினர் நான் சொல்வது என்னவென்றால், நான் ஓப்பனாக பேசுவேன், கோவப்படுவேன், மறந்துடுவேன். இது என் கேரக்டர். உள் வஞ்சம் கிடையாது. ஆனால் திரு ராஜாராம் அவருடன் சேர்ந்தவர்கள் கடந்த 6 மாத காலமாக உள்ள குரூப்பில் அனைவரிலும் நான் அட்மினாக இருந்தேன். அனைத்தையும் உடனடியாக நீக்கிவிட்டார்கள். அது உள்நோக்கம் கொண்டது. அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் போட்டிக்காக உருவாக்குகிறார்கள். ஐயா, யூடியூப் சேனல் உருவாக்குவது அவருடைய உரிமை. வழக்கு என்று வருகிறது, என்னைக்கு தள்ளி வைக்கப்படுகிறது என்பதை மட்டும்தான் உங்களால் பதிவிட முடியும். இந்த வழக்கு எவ்வாறு நடத்தப்படுகிறது, எவ்வாறு வாதிடப்படுகிறது, அதுக்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் என்ன, நம்மளுடைய டிஸ்கஷன் என்ன, நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம், இவை அனைத்தும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை இந்த சிங்காரம் என்ற ஒருவரிடம் மட்டும்தான் உள்ளது என்பதை நான் ஆணித்தரமாக பதிவிடுகிறேன். மற்றும் இப்போது நடக்கும் இஷ்யூ, இனி அவர்களுடன் நான் பயணிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அங்கே துரோகம் உள்ளது. அவர்கள் நான் என்னமோ சிங்காரம் பேர் எடுக்கலாம், கோவை பேரவைக்கு கெட்ட பெயர்,
அதுதான் உள்நோக்கம். சிங்காரம் பேருக்காக இந்த வழக்கை 7 ஆண்டு காலம் நடத்தவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில இடங்களில் நான் என்று பேச வேண்டிய கட்டாயம் வரும். ஏனென்றால் இப்போ நான் மதுரைக்கு போகிறேன், அட்வொகேட்டை டிஸ்கஸ் பண்ணேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன், சுப்ரீம் கோர்ட் சீனியரை பார்த்தேன், அங்கே டிஸ்கஸ் பண்ணேன். அப்படி தானே சொல்ல முடியும். இதில் என்ன நான் என்ற அகம்பாவம்? இதில் அகம்பாவம் கிடையாது. கடந்த 6 மாதமாக நான் ஏற்கனவே நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன். கோவை பேரவையில் உறுப்பினராக இணையுங்கள், தயவுசெய்து இணையுங்கள், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு முறை என்னை அசிங்கப்படுத்துவதற்காக நான் அதை அழித்து விடுவேன் என்று சொன்னதை நீங்கள் பெருசுபடுத்தி அனைவருடைய நலனையும் உங்களால் சட்டப்பூர்வமாக எதிர்க்க முடியாது என்பது அனைவருக்கும் அவர்களுக்கு தெரியும். நான் அனந்தராமகிருஷ்ணன் சண்முகவேலாயுதம் அந்த குறை சொல்வதில்லை. அவர்கள் கடமையை நான் கேட்கும் டாக்குமெண்ட் கொடுப்பார்கள், பண உதவி அளிப்பார். அதுதானே அவர்கள் பொறுப்பு. அவர்களால் அதை மீறி இந்த வழக்கை நடத்துவதற்கான ஆவணங்களை படிக்கவோ, அதை புரிந்து கொள்ளவோ, அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணவோ அது ஒரு தனித்திறமை வேண்டும். அந்த தனித்திறமையை நான் கடந்த ஒரு 7-8 ஆண்டு காலமாக என்னை வளர்த்து கொண்டேன். காரணம், டெய்லி ஒரு 4 to 5 hours படிப்பது என்னுடைய ஹேபிட். அதுதான் உண்மையிலேயே நாம் வெற்றி பெறுவதற்கான வழி என்பதை பதிவிட்டு, இப்போது உள்ள சூழ்நிலையில் கோவை பேரவை தான் இந்த டிஏ வாங்கி கொடுத்தது என்பது அவர்கள் எல்லோரும் நினைத்திருக்கிறார்கள். ஐயா, அது முழுமையான தவறு. இந்த டிஏ வாங்கி கொடுத்தது முழுமையாக அந்த கேஸ் கோவை அலுவலர் சங்கம் மற்றும் என் பெயர் நடத்தியது நான். அதற்கான நிதி உதவி அளித்தது எல்லாருடைய பங்களிப்பு. அதில் கோவை பேரவையும் ஒரு பார்ட் என்பது மிக மிக முக்கியம். இந்த டிஏ உயர்வு பெறும் வரை நான் கோவை பேரவையில் சட்ட ஆலோசகர் இல்லை. ஆனால் நான் சட்ட ஆலோசகராக 6 வருஷம் கோவை பேரவையில் பயணித்தது போதும், அந்த கோவை பேரவை தான் இந்த டிஏ வெற்றிக்கு காரணமாகவும் அந்த உறுப்பினர்களை பொய் சொல்லி ஏமாற்றி சிங்காரம் போனாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று ஒரு உத்தரவாதம் கொடுத்து செஞ்சிருப்பது ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவரையும் ஏமாற்றும் செயலாகும். இப்போதும் சொல்லுகிறேன், எப்படி மாற்றுச் சங்கங்களின் வழக்கு 10 வருஷம் 15 வருஷம் நடக்குதோ, அந்த வழக்கை நான் முன்னின்று நடத்தவில்லை என்றால் இவர்கள் எடுக்கும் வழக்குகள் அனைத்தும் உண்மை நிலவரம் இதுதான். காலாவதியாகிவிடும், அரசு வென்றுவிடும். இதுதான் உண்மை நிலைமை. நான் அரசுக்கு என்ன சொல்கிறது, என்னமோ அரசுக்கு விலை போகவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், நான் நியாயமாக இருக்கிறேன். சற்று முன்கோபம் உள்ளவன். உழைத்தவனுக்குத்தான் கோபம் வரும். என்னை அரிசரித்து போக வேண்டுமே ஒழிய என்னை எதிர்த்து அவமானப்படுத்துகிறார்கள். இதுதான் உண்மை நிலவரம். நான் அவர்கள் பெயரில் அந்த 12 செட்டில்மெண்ட் வழக்கை பதிவு செய்துவிட்டேன். வேறு வழி இல்லாமல் அவர்கள் பெயரிலேயே அந்த வழக்கை நடத்துவேன். அந்த நிதி அவர்களிடம் வரும். போதிய நிதி அவர்களிடம் உள்ளது. ஆகவே அந்த நிதி எல்லாம் செலவு செய்யும் வரை எந்த ஒரு ஓய்வு பெற்ற உறுப்பினரும் அவர்களுக்கு நிதி அளிக்க தேவையில்லை. ஏனென்றால் இப்போது ஓராண்டு காலத்துக்கு வழக்கு நடத்துவதற்கான தேவையான நிதி அவர்களிடம் நாம் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வைத்து விட்டேன். அது எனக்கு தெரியும். அந்த நிதி முடிந்ததுக்கு அப்புறம் நானே உங்கள் அனைவரையும் கேட்கிறேன். இதை தவிர அவர்கள் சில சங்கங்கள் நடத்துகிறார்கள், அது எனக்கும் தெரியும். அவற்றில் அந்த மெம்பர்கள் பணத்தை அளித்து அவர்கள் கண்ட்ரோலில் வைத்து கொள்வார்கள். அது எனக்கு உதவாது. ஆகையால் இன்று முதல் அவர்களிடம் இருக்கும் நிதி தீரும் வரை யாரும் எந்த நிதியும் அங்கே அளிக்க வேண்டாம். அந்த நிதியை நான் அவர்கள் மீது உள்ள அந்த 12 செட்டில்மெண்ட் வழக்கை நடத்துவதற்கு அளிப்பது அவர்களுடைய கடமை. இரண்டாவது கட்டமாக நாம் பல்வேறு தரப்பட்ட வழக்குகளை நடத்துவது என்று இப்போது முடிவெடுத்திருக்கிறோம். அது அனைத்தும் இந்த கோவை பேரவையில் இந்த ஓய்வூதியர்களின் நலனை கருதி அவை அனைத்தும் நடத்துவது என்றால் இனி அவர்களோடு பயணித்து இந்த 12 செட்டில்மெண்ட் மட்டும்தான் நடத்த முடியும் என்னால்.
அந்த கோவை அலுவலர் சங்கத்தில் நடத்துகிற டிஏ கேஸ் அரியர் அது தனி, அது கோவை அலுவலர் சங்கம் ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் பார்த்துக்குவாங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக அரியர் பெறுவதும் டிஏ அரியர் பெறுவதும் டிஏ வாங்கி தருவதும் அது கோவை பேரவையின் வழக்கு அல்ல என்பதை மீண்டும் பதிவிட விரும்புகிறேன். அது கோவை அலுவலர் சங்கமும் என் பேரில் உள்ள வழக்கு. அதுக்கான நிதி அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆகவே எனக்கும் கோவை பேரவைக்கும் உள்ள ஒரு மனக்கசப்பால் ஓய்வு பெற்ற 93,000 குடும்பங்களுக்கும் டிஏ உயர்வு அப்டேட் பண்ணுவதும் அரியர் பெறுவதும் எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஏனென்றால் அதில் நான் பார்ட்டியாக இருக்கிறேன். கோவை அலுவலர் சங்கம் இருக்கிறது. கோவை பேரவை மீது அந்த கேஸ் இல்லை. இதை தெளிவுபடுத்தி விடுகிறேன். இப்போது நடப்பது ஈகோ என்னால் அல்ல, திரு ராஜாராம் அவர்களால் இந்த வழக்கை நடத்துவதற்கான தனித்திறமை கிடையாது. ஆகையால் இனி வரும் காலங்களில் அனைத்து பலன்களையும் பெற வேண்டுமானால் ஒரு அரசை எதிர்த்து நம்ம கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷத்துக்கு இப்போ ஒரு 900 கோடி வாங்கிட்டோம். இன்னும் எவ்ரி இயர் ஒரு 100 crore ஏற்றிக்கிட்டே போகணும் டிஆர் இருக்குது. அந்த வழக்கு கோவை அலுவலர் சங்கம் நாங்களும் பார்த்துக்குவோம். இப்போ 12(3) செட்டில்மெண்ட்டு ராஜாராம் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு, அதுக்கான நிதி அவர் கொடுப்பார். அந்த வழக்கை நான் நடத்துவேன். மனக்கசப்பு வேறு, பொது நலன் வேறு. அது நான் ஒழிச்சுத்தான் தீரணும். அது வேறு வழி கிடையாது. 3வதாக தொடுக்கப்படும் அனைத்து வழக்குகளும், அதாவது அதுக்கு வேண்டிய நிதி ஆதாரம் பெறுவது என்னிடம் எந்த நிதியும் கிடையாது. நான் 0 தான். நான் நிதி எதுவும் வச்சுக்க பழக்கம் எனக்கு கிடையாது. நான் ஒரு கோவை பேரவை இணையாக ஒரு பேரவை உருவாக்குவது என்ற முடிவில் திட்டவட்டமாக இருக்கிறேன். அது ஏனென்றால் இப்போது நடப்பதெல்லாம் ஒரு மாயை. அவர்களுக்கு மெம்பர் இருக்கலாம், யூனியன் இருக்கலாம், வழக்கை நடத்துவதற்கான திறமை கோவை பேரவையில், கோவைன்னு சொல்ல வேண்டாம், அது ஒரு நிக்நேம் என்னால் உருவாக்கப்பட்டது. அந்த திரு ராஜாராம் அவர்களை இன்றைய வச்சுக்கொள்ளலாம். அவர்களுடைய யூனியனுக்கு அவர் உட்பட கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு அட்வொகேட்டை யாரை வைக்கணும்னு தெரியாது, சீனியர் கவுன்சில் வைக்கணும்னு தெரியாது, டிஸ்கஸ் பண்ண தெரியாது. ஆகையால் நான் ஒரு பேரவை பதிவு செய்கிறேன். இன்னும் ஓரிரு மாதங்களும் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பேரவை என்னால் நிர்வகிக்கப்படும். நான் ப்ரொஃபஷ்னலி மேனேஜடு பர்சன்ஸ்லாம் அதில் போடுவேன். மிக திறமையானவர்களை அந்த போஸ்டில் போடுவேன். நேர்மையாக நடக்கும். பெருவாரியான நிதிகள் அக்கௌண்ட்டுக்கே வாங்கப்படும். எந்த விதமான கேஷ் டீலிங் கிடையாது. நோ கேஷ் டீலிங். நான் அமைக்கப்படும் பேரவையில் கேஷ் டீலிங் கிடையாது. ஒன்லி அக்கௌண்ட் டீலிங், செக் பேமெண்ட் என்று உத்தரவாதம் கொடுத்து எத்தனை கோடியானாலும் அந்த நிதியை பெற்று நாம் ஏற்கனவே எவ்வாறு அனைத்து மீட்டிங்களையும் ஓய்வு பெற்றவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேனோ அந்த உத்தரவாதத்தில் ₹1 விடாமல் அரசிடமிருந்து பெற்றுத் தருவது இந்த சிங்காரத்தின் எஞ்சிய வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை பதிவு செய்து அனைவருக்கும் நன்றி கூறி, ஒரு நல்ல பேரவை உருவாகிறது, உதயமாகிறது என்று எதிர்பாருங்கள். அனைவரும் வாருங்கள், ஒத்துழைப்பு கூடுங்கள், அனைவரும் பலன் பெறுங்கள். அதாவது இந்த காணல் நீரை கண்டு ஏமாதீர்கள். நாம் உண்மையான ஒரு ஊற்று நீர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.